KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த மழை தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தமிழகம், இலங்கை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில சென்னையில 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் கனமழை பெய்யும் எனவும், சென்னை மட்டுமின்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மற்ற மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தான் நேற்று இரவு முதல் சென்னையில பல்வேறு பகுதிகளில் விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. மிதமானது முதல் கனமழை என்பது அவ்வப்போது வெளுத்து வாங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அடையாறு, கிண்டி, வடபழனி, அமைந்தகரை, மயிலாப்பூர், எழும்பூர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை, காசிமேடு போன்ற பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விட்டு மிதமானது முதல் அவ்வப்போது கனமழை என்பது பெய்து வந்தது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை என்பது பெய்திருந்தது. பல்லாவரம், பம்மல், ஐயப்பந்தாங்கல், மதுரவாயில், செங்குன்றம், திருவொற்றியூர் போன்ற பகுதிகளிலும் மழை என்பது பெய்திருந்தது. இந்த நிலைதான் சென்னையில அதிகபட்சமா பார்த்தோம் என்றால் நந்தனம் OMCA பகுதிகளில் 4.5 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகி இருப்பதாகவும், அண்ணா பல்கலைக்கழகம், கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல 4.4 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகி இருப்பதாகவும், இதே போல் மீனம்பாக்கம் பகுதியில 3.9 சென்டிமீட்டர் அளவுல மழை என்பது பதிவாகி இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமா செங்கல்பட்டுல பார்த்தோம் என்றால் 5.5 சென்டிமீட்டருக்கு மேலே மழையளவு என்பது பதிவாகி இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல செம்பரம்பாக்கத்துல 7.5 சென்டிமீட்டர், அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதியில் பார்த்தோம் என்றால் 6.5 சென்டிமீட்டர், பூந்தமல்லியில 6 சென்டிமீட்டர் என பல பகுதிகளிலும் மழையின் அளவு என்பது பதிவாகி இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் தமிழகம், இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும், அதன் காரணமாக வரும் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி அடையாறு, கிண்டி, வடபழனி, அமைந்தகரை, மயிலாப்பூர், எழும்பூர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை, காசிமேடு போன்ற பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை பெய்து வருகிறது. புறநகர் பகுதிகளான பம்மல், ஐயப்பந்தாங்கல், மதுரவாயில், செங்குன்றம், திருவொற்றியூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து காணப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. ஈஞ்சம்பாக்கம், அக்கரை, உதண்டி அருகே பகுதிகளிலும், பழைய மாமல்லபுரம் சாலையான சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழையானது காணப்பட்டது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மாமல்லபுரம் நகர் பகுதியில் உள்ள 5 ரதம், அண்ணா நகர், வெண்புருஷம், கொக்கிலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவு நேரத்தில் பெய்த இந்த மழையானது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.
வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை காசிமேடு மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் காசிமேடு, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. சீறிப்பாயும் கடல் அலையின் ஆபத்தை உணராமல் செல்ஃபி மோகத்தில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தனர். அலையின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.